ஸோ புதுமை பெண் திட்டம் பார்க்கலாம். மூல ராமமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம்னு இது லான்ச் பண்ணது வந்து செப்டம்பர் 2022ல். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அட் உமன்ஸ் பாரதி உமன்ஸ் காலேஜ் சென்னை. யாரோட தலைமையிலனா டெல்லி சிஎம் கெஜ்ரிவால் தலைமையில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட எய்ம் என்னன்னா டு இன்க்ரீஸ் த ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். அது மெயின்லி ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட ஹையர் எஜுகேஷன் வந்து ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணணுக்காக தான். அஸ் பர் அசர் ரிப்போர்ட், அதாவது ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் 2020 பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் தமிழ்நாடு வந்து 51% இருக்குது. அதில் மெயில் 52%, ஃபீமேல் வந்து 42% இருக்கும். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னா கேர்ள்ஸ் வந்து 6 to 12 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும். ஸோ அதர் எஜுகேஷன் ஸ்கீம்ஸில் இருந்தாலுமே உங்களுமே இதில் எலிஜிபிள் தான். ஸோ இதோட சேலரி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து 1000 rupees கிரெடிட் ஆகும். ஸோ எவ்ரி மந்த் அவங்களோட அக்கௌண்ட்ல 1000 rupees கிரெடிட் ஆகும் அவங்களோட டைரக்டாவே. ஸோ அது இல்லாமல் அவங்க டெபிட் கார்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டில்ல வந்து அவங்க அந்த எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அன்இன்டரப்டட் அந்த அமௌண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்ல டெபிட் ஆகும். ஸோ இதோட மெயினான சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா டு டிக்ரீஸ் த ட்ராப் அவுட்ஸ். அதாவது ஸ்கூலுக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன்ல வந்து நிறைய ட்ராப் அவுட் இருக்கிறதுனால அதை டிக்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ ரெடியூஸ் சைல்டு மேரேஜை ரெடியூஸ் பண்றதுக்கு. ஸோ அதே மாதிரி இன்க்ரீஸ் ஃபீமேல் லிட்ரஸி ரேஷியோ. நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் வந்து 73%, 73.14% இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி சோஷியல் இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும். சோஷியல் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.